ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக அளவில் நம்ம உறுப்பு சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதற்கான தேவை இன்னும் அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு இப்போ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தேவையை விட வெறும் 7% தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி லிவர், ஹார்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட்லாம் 2% குறைவாகத்தான் நம்ம எவ்வளவு தேவையோ அதை விட நம்ம 2%க்குள்ளாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேவையும் இருக்கு. அதே சமயத்தில் மக்களுக்கு நம்ம இது அவேர்னஸும் இது பண்ணணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நான் பேசின மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக நிறைய உயிர்களை இளம் உயிர்கள் நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு தான் ஆக்சிடென்ட்ஸில் சாலை விபத்துகள் அதிக அளவில் உயிர்கள் நம்ம இழக்கிற ஒரே நிமிஷம் அந்த அதிக அளவில் நம்ம இளம் உயிர்களை நம்ம இழக்கிற ஒரு மாநிலமாக இருக்கு. இந்த உயிர்களை நம்ம காப்பாற்றணும். காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கு. இப்போ NK48 நம்ம ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். 48 மணி நேரத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் நீங்கள் எமர்ஜென்சியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே நேரம் ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவியும் நம்ம செய்யணும். பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்குமோ அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் அங்கே யாரை பெர்மனெண்ட்டாக அங்கே இருப்பாங்களோ, கடை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கான முதலுதவி சிகிச்சை, அந்த CPRன்னு சொல்லப்படுற அந்த முதலுதவி சிகிச்சைக்கான ட்ரைனிங்கும் நம்ம வழங்குறதுக்கான திட்டத்தை நம்ம அறிவிக்கிறோம். அந்த தேவை இருக்கு. அதுக்கான அதையும் நம்ம கொண்டு வர போறோம். தொடர்ந்து அரசு மருத்துவமனை சுகாதார இந்த பிரச்சனைலாம் இந்த 2 மாசத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய நீண்ட நாட்களாக நிர்வாக சீர்கேடுனால, முறையா சாக்கடை வசதிகள் அமைக்காதனால, இந்த பெஸ்ட் அந்த எலிகள் போன்ற கட்டுப்படுத்தாதனாலதான் வந்திருக்கு. இப்போ நம்ம அரசு பதவியேற்ற பிறகு அதற்கான முயற்சிகள் நம்ம ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக விரைவில் இந்த மாதிரி தொந்தரவுகள், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராம நம்ம அதே மாதிரி உள்நோயாளிகள் பிரிவுலையும் நிறைய வார்டுகள்ல நிறைய இல்ல. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம படுக்கையும் நம்ம புதுசாக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பெட் லினன்ஸ் நம்ம புதுசா நம்ம கொடுக்க போறோம். அதனால இந்த பிரச்சனைகளும் இனிமேல் வராது. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம வந்து தனியாருக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னாலும் தனியார் சரியா செயல்படுறது இல்லை. எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறாங்கன்றது இல்லை அப்படின்றாலும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இப்ப கோவை அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் லஞ்சம் வாங்குறது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இல்ல, மீண்டும் மீண்டும் இந்த அரசு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த அரசு நேர்மையான, வெளிப்படையான அரசு, ஊழலற்ற, லஞ்சமற்ற அரசு கொடுக்குறவங்க தான் மாண்பு முதலமைச்சர்களின் லட்சியம். அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நாங்கள் அமைச்சர்களும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மருத்துவமனையில் இருக்கிற பணிபுரியும் ஊழியர்கள், குறிப்பா இந்த துப்புரவு அந்த பணியாளர்கள் மற்றும் அந்த சேவை நீங்க சொல்ற அட்டெண்டர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரசவ வார்டில் இருக்கிற அங்கே வேலை செய்கிற பணிபுரியும் ஊழியர்கள்லாம் அந்த நோயாளிகிட்டும் அவங்க உறவினர்களுக்கும் பணம் வாங்குவதற்கான கம்ப்ளைண்ட் அவ்வப்போது வந்துக்கிட்டு தான் இருக்கு. மறுக்கலாம் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா KMCயில் ஆய்வுக்கு போனப்ப இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சாட்டப்பட்ட ஒரு 4 பேர் அவங்க ப்ரூவ் பண்ண பிறகு அவங்க பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதுதான் நான் இந்த செய்தியும் நம்ம எல்லா மருத்துவமனை ஊழியருக்கும் நம்ம சொல்றோம். நிச்சயமாக இந்த அரசு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குவதை நம்ம கண்டிப்பா ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. தயவு செய்து இதை ஒரு சேவையா செய்யணும். ஏழை மக்கள் தான் அரசு மருத்துவமனை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். பெரும்பாலான மருத்துவ தேவைகளுக்காக அது கவர் ஆகிட்டு இருக்கு. இப்போ மேலும் அதை நம்ம அந்த ஸ்கோப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு. ஆமா, பட்ஜெட் ஆர்வம் பெறப்பட்டோம். அதனால ஒரு பக்கமா சொன்னாங்க, அப்போ நடக்கிறீங்களா ஆர்வம் பெறப்படுகிறார். ஒருத்தரை காப்பாற்ற முடியாதையும் அவங்க அந்த ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, பல குடும்பங்களின் எதிர்காலத்தையே மாற்றி விடுகின்றன.
என்னுடைய தம்பி வேறு பர்சாகிறேன். அவன் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றபோது காரணம் காட்டைன்னு சொல்லி ஒரு ஏரியாவில் ரோடு ஆக்சிடெண்ட்டில் வண்டியில் அடிபட்டு கீழே தான். அப்புறம் மறுபடியும் அவங்க தொடர்ந்து அவங்க அனுமதிச்சு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற போது அவனுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி உறுப்பு தானம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி நாங்கள் அதைய ஆஸ்பத்திரி நிர்வாகத்திற்கு தெரிவிப்போம். அந்த செய்தியை ஏற்றுக்கொள்வது எந்த ஒரு குடும்பத்திற்கும் எளிதானதல்ல. கண்ணீரும் வேதனையும் பதிலில்லாத கேள்விகளும் அந்த சூழ்நிலையை சொற்களால் விவரிக்க முடியாது. ஆனால் அதே தருணத்தில் சில குடும்பங்கள் தங்களின் துயரத்தை தாண்டி ஒரு மனிதன் இங்கே இருந்தாலும் வயலில் வேலை செய்யும்போது இது தராமல் மூட்டில் அடிப்பட்டு தலையில் அண்ணன்னா அதை எங்கள் அப்பா மாதிரி அவருக்கு கிட்னி போயிடாயி எங்கள் அக்கா எங்கள் பையனை அப்படியே சொல்லிட்டு அழைச்சிச்சு. நம்மளுக்கு 2 பொண்ணு நம்ம உடம்பு இருந்தாப்பா மற்றவங்களுக்கு முக்கிய உயிரை காப்பாற்றுப்பா நம்ம அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே சொல்லியிருக்கான். ரெண்டாவது அவன் காலேஜ் படிக்கும்போது அதான் பெரியப்பா வந்த போதுண்ணா சரிண்ணா. சார் சார் திரு ரஞ்சித், திரு மோனிக்ராஜ் குடும்பத்தாரை மேடைக்கு வரும். திரு ஜெகன்